ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஈரோடு சிட்டியில் வந்து இன்றைக்கி என்ன போட்டிருக்காங்கன்னா, எக்ஸிபிஷன் வந்து கடற்கனின்னு சொல்லி ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. அதை தான் இன்றைக்கி ஃபுல் வீடியோவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸாக வந்து 80 ருபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. ஈச் ஒனுக்கு 80 ருபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து அவங்க பேக்ரவுண்ட்லாம் வந்து நல்லா செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. ஃபால்ஸ் இருக்கிற மாதிரி, இந்த அனிமல்ஸ் இருக்கிற மாதிரி, நேச்சர் பிளேஸு, தாஜ்மஹால், இந்த மாதிரி வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பேக்ரவுண்டுக்கு அவங்க எடுத்திருக்காங்க. எல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிற மாதிரி நல்லா இருந்தது. நம்ம நானி பாப்பாவும் வச்சு நிறைய ஸ்டில் எடுத்துட்டோம். நல்லா க்யூட்டாகவும் இருந்தது. நிறைய கும்பல் அதிகங்க. நாங்கள் சாட்டர்டே நைட்டு தான் போயிருந்தோம், ஈவினிங் போயிருந்தோம். அப்போவே வந்து ஓரளவுக்கு வந்து 4 o'clock போகும்போதே நல்ல கும்பல் இருந்தது. நாங்கள் வெளில வரும்போதெல்லாம் ஆல்மோஸ்ட் 6 அரௌண்ட் ஆகிடுச்சுங்க. அந்த டைமுக்கெலாம் வந்து க்யூ வந்து ரொம்ப நிற்கிற அளவுக்கு இருந்தது. அந்த அளவுக்கு எக்ஸிபிஷன் நல்லாவே போயிட்டுருக்குது. என்னென்ன இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன், பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்ட்டு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி பேக்ரவுண்ட்லாம் வந்து இருக்குதுங்க. அது வந்து எல்லாமே நம்ம வந்து பிக் எடுத்துக்கலாங்க. அது வந்து எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது அங்கே. இந்த மாதிரி பிக்சர் எடுத்துகிட்டு அவங்க இதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் வந்து என்ட்ரன்ஸ் உள்ளே கொடுத்துருக்காங்க. அந்த என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போயிட்டோம்னா வந்து அங்கே ஃபிஷ் கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபிஷ் கலெக்ஷன் தான் வந்து நிறைய பார்க்க போகிறோம். ஃபிஷ்ஷெலாம் வந்து வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்குதுங்க. அதெல்லாம் பார்த்து முடித்தோன்னு தான் நம்ம ஃபைனலாக தான் நமக்கு கடல் கன்னி காட்டுறாங்க. இதுதான் என்ட்ரன்ஸுங்க. வாங்க உள்ளே போகலாம். அவங்க நானி பாப்பா வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே செட்டு தாங்க. செட்டு போட்டு தான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே வந்து ஒரு ஆர்ச் மாதிரி செட்டு போட்டிருக்காங்க. அது ஃபுல்லாக வந்து ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து விட்டுருக்காங்க. மீன்லாம் வந்து அப்படியே நம்ம தலைக்கு மேலேயே இருக்க மாதிரி இருக்குங்க. இதுதான் வந்து ஸ்டார்டிங் ஃபிஷ்ஷு. குட்டி குட்டி மீன்கள், இந்த கலர்ஃபுல் மீன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, க்ரீன் கலர், எல்லோ கலர், ஆரஞ்சு கலர், பிங்க் கலர்ன்ட்டு என்னென்ன கலர் இருக்கோ எல்லா கலர்லேயும் மீன் வெரைட்டி விட்டுருந்தாங்க. நல்லா இருந்தது. எல்லாருமே வந்து நல்லா செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பாருங்கள், ஒயிட் ஃபிஷ்ஷு. நல்லா பசங்களை கூப்பிட்டு போனீங்கன்னா நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டான பிளேஸுங்க அது. குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஈரோட்டில் இருக்கவங்க இந்த பிளேஸை மிஸ் பண்ணாதீங்க. இல்லை ஃபேமிலியோடு போயிட்டு வாங்க. உங்களுக்கு அங்கே என்னென்ன ஃபிஷ் இருக்குங்கிறத நான் காட்டுறேன். கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க இந்த தடவை. இது பாருங்கள், பெரிய ஃபிஷ்ஷு. இது எல்லாமே வந்து ஒரு ஆர்ச் மாதிரி ரெடி பண்ணிங்க. அந்த ஆர்ச்சில் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் பண்ணி போனோன்னா நம்ம தலைக்கு மேலேயே எல்லா மீன்களும் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ட்ரு ஆனோன்னா லெஃப்ட் சைடில் வந்து பெரிய பெரிய மீன் இருக்குங்க. ரைட் சைடில் வந்து நான் இந்த மாதிரி காட்டும்போது குட்டி குட்டி மீன்கள் இருக்கும். இது பாருங்கள், இதுதான் அந்த ஆர்ச்சு. இந்த ஆர்ச்சுக்குள்ளே என்ட்ரு ஆனால் ஃபுல்லாக பெரிய பெரிய மீன் தாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. ஏதோ நம்ம ஒரு கடலுக்குள்ளே போன ஒரு ஃபீல் கொடுக்குதுங்க இதுக்குள்ளே போயிட்டு வரும்போது. நல்லா பெரியவங்க வரைக்கும் சின்னவங்கலேருந்து எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. இதுதான் இருக்கிறதுல இங்கே பெரிய ஃபிஷ்ஷுன்னு நினைக்கிறேங்க. ஆமாம், இதுதான் பெரிய ஃபிஷ்ஷு. நல்லா பொறுமையாக இருந்து பார்க்கலாங்க. நீந்துது. ரொம்பவும் ஃபஸ்ட்டு மதிய டைம் அந்த 3 o'clock 4 o'clock போயிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோக்கா கும்பல் இருக்காது. ஈவினிங் 4 o'clock போனீங்கன்னா உங்களுக்கு கும்பல் இருக்காது. அதுவே நீங்கள் 6 o'clock போகணுன்னா கும்பல் வந்து ரொம்ப வந்துட்டாங்க. நம்ம ஃப்ரீயாக பார்க்க முடியாது. இதெல்லாம் இந்த கடல் கன்னிக்கிட்ட அவங்கக்கிட்டேயும் வந்து கும்பல் அதிகமாகிடுது. பாருங்கள், ஃபிஷ்ஷஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நிறைய ஃபிஷ் கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்ச் தாங்க இருக்கிறதுலேங்க ஹைலைட்டு. அதுக்குள்ளே போனீங்கன்னா அப்படியே நமக்கு ஒரு கடலுக்குள்ளே போயிட்டு வந்த ஒரு ஃபீல் தாங்க. அவ்வளோ ஃபிஷ் இருக்குங்க. குழந்தைங்களாம் வந்து அவ்வளோ ஒரு என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. உள்ளேருந்து வரவே மாட்டேங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஃபிஷஸ் கலெக்ஷன் அங்கே இருக்குது.
நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போங்க. இதோட என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 80 ருபீஸு. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ப்ளே கிரவுண்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. பிள்ளைங்க விளையாடுற மாதிரி. அதெல்லாம் வந்து ஈச்சுக்கு வந்து நம்ம எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க பார்க்கலாம். அது செப்பரேட் ப்ரைஸுங்க. அது வந்து இதோட இன்க்ளூட் ஆகாது. இது ஜஸ்ட்டு வந்து இந்த ஃபிஷ் கலெக்ஷன் பார்க்குற இந்த எக்ஸிபிஷனுக்கு மட்டும்தான் வந்து அந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸு. பாருங்கள், இந்த இடத்துல வந்து குரூப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ், எவ்வளோ ஃபிஷ்ஷை பாருங்கள் இந்த இடத்துல ஒரு இடத்துல சேர்கிற மாதிரி வச்சுருக்காங்க. நானும் பாப்பாலாம் அப்படியே கேட்ச் பிடிக்கிறதா டச் பண்ண அப்படியே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறாங்க. இதோட லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப குட்டி குட்டி ஃபிஷ்ஷு, ஆனால் கலர்ஃபுல்லாக இருக்குங்க. என்னென்ன கலர் இருக்குங்களோ எல்லா கலர்லேயுமே ஃபிஷ் இருக்குங்க. கண்டிப்பாக இதை விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அந்த கடல் கன்னி இருக்குது பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட போகலாம். எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஒரு பெரிய ஃபிஷ் ஒன்று பார்த்தோம்னா உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், அப்படியே எவ்வளோ ஒரு ஸ்லோவாக நீந்தி போகுது பாருங்கள். இவங்க தான் கடல் கன்னி. 2 பேர் போட்டிருக்காங்க. அவங்க 2 பேருமே நல்லா ஒரு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டாக வந்து அவங்க இதில் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், ஃபிஷ் நல்லா நீந்தி ஸ்விம் பண்ணி காட்டுறதா இருக்கட்டும், நல்லா பண்ணியிருந்தாங்க. இதுதான் இந்த தடவை ஹைலைட்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. 2 பேர் இருக்காங்க. லெஃப்ட் சைடு ஒருத்தர், ரைட் சைடு ஒருத்தர் இருக்காங்க. பாருங்க, குழந்தைங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணி அவங்ககிட்ட ஸ்டில் எடுத்துக்கிறாங்க. இங்கே ஒருத்தர். நானி பாப்பாலாம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து ஷாப் மாதிரி போட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து அசசரிஸுங்க. குழந்தைங்களுக்கு முதல் பெரியவங்க வர எல்லாத்துக்குமே போட்டிருக்காங்க. எல்லா ஷாப்புமே இங்கே அவைலபிளாக இருக்குங்க. சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்டியிருக்கேன், என்னென்ன ஷாப் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு பாருங்கள். ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் வந்து ஜஸ்ட்டு 100 ருபீஸ்லேருந்தே இங்கே வச்சுருக்காங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, கன் ஷூட்டிங், இது எல்லாமே வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கீ செயின் மாடல்ஸு, அதில் நேம் எழுதி தரது, ஆஸ் யூஷுவல் என்ன இந்த மாதிரி எக்ஸிபிஷன் ஷாப்பில் போடுவாங்களோ அது எல்லாமே போட்டிருக்காங்க. ஜஸ்ட்டு பாருங்கள் ஷாப் என்ன இருக்குன்னு மட்டும். என்னென்ன கேம்ஸ் இருக்குங்கிறத காட்டியிருக்கேன். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விளையாடுறதுக்கு எல்லா கேம்ஸுமே இது லக்கி நம்பர்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. எல்லா கேம்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே என்ட்ரானா ப்ளே ஏரியா. இங்கே வந்து சின்ன பசங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்த பால் கேம்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இருக்குங்க. நானி பாப்பா வந்து சின்ன ஒரு ரைடு போகலான்னு சொல்லிட்டு ஹனிபீயில் உட்கார வச்சுருந்தோம். ஸ்டார்டிங்கில் நானுமே பயந்தேன், அவன் எங்கே பயப்படுவான்னு சொல்லிட்டு. பட் அவள் நல்லா என்ஜாய் பண்ணி ட்ரைவ் பண்ணா. நீங்களே பாருங்கள், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய இதில் அவளை உட்கார வைக்கிறது. பட் அவளுக்கு அந்த ஃபியருங்கிறது கொஞ்சம் கூட அவள் ஃபேஸில் இல்லை. நல்லா என்ஜாய் பண்ணி போனால். பேபிஸுங்கவும் ரொம்ப ஸ்பீடாகவும் அவங்க பண்ணலை, நார்மல் ஸ்பீடில் தான் ரைட் பண்ணாங்க. 2 பேர் தான் இருந்தாங்க. நானி பாப்பா, ஆப்போசிட் சைடில் ஒரு பாப்பா இருந்தாங்க. பட் அவள் பயமே இல்லாமல் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தா. இதோட டைமிங் பீரியட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா Feb 19 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. April 1 வரைக்கும் நம்ம ஈரோடில் இருக்குங்க.
டெக்ஸ்டைலில் இருக்குது. இதோட லொக்கேஷன் வந்து நான் கீழே பின் பண்ணுறேன். டெக்ஸ்டைல் ரூட் சொல்கிறோம்ல, அதில் வந்து நியர் லெஃப்ட் சைடில் வந்து இதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஈரோட்டில் இருக்கவங்க விசிட் பண்ணுங்கள். பாருங்க, ஃபன் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இது போட்டிருக்காங்க. நல்லா எல்லாம் ஒரே சவுண்டுங்க. நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அதில் ரோலர் கோஸ்டர் போகிறத விட கீழே நின்று பார்த்து என்ஜாய் பண்ணவங்க தாங்க அதிகம். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கீழேருந்து எல்லாருமே அதை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் குட்டீஸ்க்கு வந்து நிறைய இந்த ஜீப் ரைடு, ட்ரெயின் ரைடு, டக் ரைடு, பீகாக் ரைடுன்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருந்தாங்க. பாருங்க, இது எல்லாமே ஈச் காஸ்ட்டு தாங்க. பாப்பா போனது வந்து 70 ருபீஸு. அது போல் 80, பெரியவங்களுக்கு வந்து 100 இந்த மாதிரி வந்து ஏஜ் வேரியாவும் அவங்க போடுறாங்க. ஸ்னேக் ரைடு நல்லா இருந்ததுங்க. இதில் வந்து நானும் பாப்பா, உங்கள் டேடியை 3 பேரும் போனோம். எதுலேயுமே பயப்படலாங்க. நல்லா என்ஜாய் பண்ணி மேடம் ட்ரைவ் பண்ணாங்க. குழந்தைங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல பிளேஸுங்க. கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.